வணக்கம். இந்த வீடியோ வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வொகேட்டுங்களுக்கு. லா ஸ்டூடெண்ட்ஸ் லாயர், சரிங்களா? என்ரோல்மெண்ட் பண்ணவங்க, லைசன்ஸ் நம்பர் இல்லாதவங்க லாயர். இது நிறைய பேருக்கு தெரியாது. லாயருக்கும் அட்வொகேட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, எல்எல்பி சட்ட படிப்பு படித்தவங்க லாயர், சரிங்களா? அதாவது லைசன்ஸ் கோர்ட்டுக்கு போய் வாதாடுற லைசன்ஸ் வாங்காதவங்க லாயர். லைசன்ஸ் இருக்கிறவங்க அட்வொகேட். அதாவது லாயர் அட்வொகேட் பாஷையில சொன்னா என்ரோல்மெண்ட் நம்பர், பொதுமக்கள் பாஷையில் சொன்னா லைசன்ஸ், சரிங்களா? கோர்ட்ல வாழறதுக்கு லைசன்ஸ் நம்பர் இருக்கவங்க அட்வொகேட்டு. சட்டப்படிப்பு முடிச்சவங்க லாயர், சரிங்களா? இது நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. லாயரும் அட்வொகேட் ஒன்று நினைச்சிருக்காங்க. லா ஸ்டூடெண்ட்டு சட்டப்படிப்பு படிச்சுட்டு இருக்கவங்க, லாயரு சட்டப்படிப்பு முடிச்சவங்க. அதே முடிச்சவங்க லைசன்ஸ், பொதுமக்களுக்கு எளிமையா சொல்றேன், லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா நம்பரு, சரிங்களா? கோர்ட்டுக்கு போய் வாதாடுறதுக்கு பர்மிஷன் லைசன்ஸ் நம்பர் வாங்கினீங்கன்னா அவங்க அட்வொகேட், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க டிஃபரன்ஸா. லாயர் டிஃபரெண்ட். ஆக்சுவலி எல்லாம் பேசி 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 லாயர்னு வந்துருச்சு, சரிங்களா? அது மாதிரி லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லா ஸ்டூடெண்ட்னா படிக்கிறவங்க, லாயர்ன்றது சட்டப்படிப்பு முடிச்சவங்க, அட்வொகேட் வந்து கோர்ட்டுக்கு போய் வாதாடுறதுக்கு பர்மிஷன் லைசன்ஸ் நம்பர் வாங்குறவங்க. அட்வொகேட் மொழியில சொன்னா என்ரோல்மெண்ட் நம்பர், சரிங்களா? நம்ம பொதுமக்களுக்கு எளிமையா சொல்லணும்னா லைசன்ஸ் நம்பர் இருந்தாங்கன்னா அவங்க அட்வொகேட், சரிங்களா? அதாவது பர்மிஷன் டு என்கேஜ் இன் கோர்ட், அதாவது உங்க கேஸ வாதாடுறதுக்கு பர்மிஷன் இருக்கவங்க அட்வொகேட், சரிங்களா? கோர்ட்டோட பர்மிஷன் அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. நம்ம அட்வொகேட் மொழியில சொன்னா என்ரோல்மெண்ட் நம்பரு, சரிங்களா? ஆனா லாயர்ன்றவங்க சட்டப்படிப்பு முடிச்சவங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ எதுக்கானா, நம்ம அட்வொகேட்டுங்களுக்கு தெரியணுன்றதுக்கா. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட், நம்ம தமிழ்நாடு, அத ஒரு ஊருக்கு பேர் இருக்கு. நம்ம கர்நாடகாவுக்கு கர்நாடகா ஹைகோர்ட்டு, நம்ம தமிழ்நாடு ஹைகோர்ட்ல அப்போ வந்து மெட்ராஸ்ன்னு இருந்துச்சு. தமிழ்நாடுக்கு முன்னாடி தமிழ்நாடு பேர் வச்சதுக்கு அப்புறம் அது பேரை மாத்தல. மெட்ராஸ்ன்னு இருந்தப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் இருந்துச்சு, சரிங்களா? அதனாலதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்க தவிர எக்காண்டு கொண்டு தமிழ்நாடு வச்சதுக்கு அப்புறம் மாத்தல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் மற்ற ஊர்களுக்கெல்லாம் அந்த அந்த ஸ்டேட்டோட பேர் வச்சிருக்காங்க கர்நாடகாவுக்கு, ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட்னு தமிழ்நாடு ஹைகோர்ட்னு வைக்காம அப்படின்னா, தமிழ்நாடு ஹைகோர்ட் அப்போ வந்துச்சு தமிழ்நாடு பேரு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு பேரு ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் இருந்துச்சு. அதனாலதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருந்துச்சு. அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எல்லாருக்கும் பிரபலம் ஆனது, ஈஸியா இருக்கிறதுனால, பிரபலம் ஆயிடுச்சுனால தமிழ்நாடு ஹைகோர்ட் மாத்தல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இல்லைங்க. மெட்ராஸும் தமிழ்நாட்டுல இருக்கு. சென்னைன்னு மாத்தினதுக்கு அப்புறமா சென்னை ஹைகோர்ட் மாத்தல. மெட்ராஸ் அந்த காலத்துல இருந்துச்சு, சரிங்களா? தமிழ்நாடு இருக்கிறதுக்கு முன்னாடி. அதனாலதான் வந்து மெட்ராஸ் சேம்பர், இதுனா மெட்ராஸ் அசோசியேஷன், மெட்ராஸ் பார் கவுன்சில், இந்த மாதிரி பழைய பேரு மெட்ராஸ் சென்னைன்னு மாத்தினாலும் இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் பேரு. அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீதிபதி, உயர்நீதிபதி, அதாவது தலைமை நீதிபதிகள் நியமிக்க மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் கொலிஜிய பரிந்துரை, அதாவது அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கலாம், அதாவது யாரு வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலிஜியம் இருக்கு, ஒரு குரூப். அந்த குரூப் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சுந்தரேசன் ஒருத்தர் இருக்காரு, ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அவரை மணிப்பூர் உயர் நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றத கொலிஜியம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னும் மாத்தல. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டை, இல்ல சென்னையில இருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, அவர் சென்னையில இருக்காரு, பிரின்சிபல் பெஞ்ச்ல. மதுரை கோர்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பெஞ்சு, சரிங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்க சுந்தரேசன் சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஸா மணிப்பூர் சீஃப் ஜஸ்டிஸா, மணிப்பூர் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போனதுக்கு அப்புறம் தெரியும் அவருக்கு, அது ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தெரியும் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.